ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வருமா அப்படின்ட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மள்ட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பதில் சொல்ற விதமா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா அந்த வீடியோ ஓகேவா. ஸோ என்ன நிலவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நான் ரொம்ப பெருசா பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மேபி லேட் ஆகுமா, இப்போ வந்து இருக்க சுச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது எல்லாமே நான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் அந்த விட தரேன். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2023க்கான அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதாவது ரீ ரிசல்ட் கொடுக்க போற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ரிட்டன் ரிசல்ட்ல இருந்து எல்லாமே கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விஷயத்தை கேட்டு 2023 எஸ்ஐ வெயிட்டிங்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மாதிரி பயமா ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் வீடியோ கொடுக்குறேன். வீடியோ வரனால ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? ஸோ யாராவது ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போகும்போது எஸ்ஐ நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வீடியோ வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும், ஓகேவா? அதனாலதான் அந்த விஷயம் மட்டும் சொல்லிட்டு டக்கு நான் கண்டென்ட் வந்துடுறேன். ஓகே, ஸோ எஸ்ஐக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம 2 டெஸ்ட் தரோம், புக் வைஸ் சிலபஸ் வைஸ் 2 தரோம். நீங்க புக் வைஸ் டெஸ்ட் சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இதுல மொத்தமா 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்வி, 2500 மேற்பட்ட கேள்வி வரும். டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் தான். கொஸ்டின் எப்படி வந்துடும், ஆன்சர் எப்படி வந்துடும். இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க கொஸ்டின்ஸ் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். சேம் டைம் இதுல சேர்ந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்டோட எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, சரிதான். புக் வைஸ் 6th 7th 8th 9th 10th அந்த மாதிரி இருக்கும். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். இந்த டெஸ்ட் பேட்ச் பைலிங்குவல் தான், கொஸ்டின் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். இது சிலபஸ் வைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான வேட் டு ஸ்டைல் நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். நீங்க அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ சேம் டைம் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷனும் நம்ம ரெக்கார்டோட எடுத்து கொடுத்துருவோம். இது இல்லாம உங்களுக்கு இதுல சேர்ந்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ் பிடிஎஃப்பும் மந்த்லி கரண்ட் அவர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஓகேவா? அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க 299 சேர்ந்தீங்கன்னா இதுல இருக்க விஷயம் மட்டும் தான் வரும். நீங்க 699 பே பண்ணி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சும் அதுல ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம இந்த 699ல சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். சைக்காலஜிக்கான ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்துருவோம் ரெக்கார்டோடவா. அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம் பிடிஎஃபா. அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்டோடவா கொடுத்துருவோம், ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் 699 தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே டெஸ்ட் ஆஃப்லைன் எழுதணும்னா புக் வைஸ்க்கு 199, சிலபஸ் வைஸ் 2000 ரூபா, ரேட் சேர்த்தா 399 வரும். நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் இது வாய்மாரோட. அது சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கன்சர்ன் ஆன்லைனும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500 ரூபா. இதுல இந்த 699 பேக்கேஜும் உள்ள வந்துடும். இது இல்லாம 699 பிடிஎஃப் மெட்டீரியலும் உள்ள வந்துடும், ஓகேவா? இது இல்லாம உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்மே ரெக்கார்ட் வைஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துரும். ஃபீஸ் 1500 தான். மெட்டீரியல் ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ் கொடுக்குறோம், ஓகேவா? இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. பிடிஎஃப் வேணா 699, புக்கா வேணா 999, ஓகே? இது இல்லாம உங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோங்க. ஃபுல் டெஸ்ட், ஓகேவா? ரிவிஷன் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 ஃபுல் டெஸ்ட், கொஸ்டின் தமிழ்ல மட்டும் தான் இருக்குது, ஓகேவா? நியூவா ஜாயின் பண்ணீங்கன்னா 199. நீங்க ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல ஏதாவது சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் 99 தான். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஏதாவது ஒரு பேட்ச்ல நீங்க சேர்ந்துக்கிட்டு இதையே நீங்க டபுள் 9 என்ன பண்ணிக்கலாம், 99 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சேம் எஸ்ஐக்கு வந்து ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நான் கேட்க ட்ரிச்சில இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7000 9,000 இந்த ஒரு கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி ரிட்டன்ல கிளியர் பண்ணி பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஃபைனல் ரிசல்ட்ல கூட கிளியர் அப்படின்னு வந்துட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு எந்த இஷ்யூவும் ஆக போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், அதை நினைச்சு பயப்படாதீங்க. மேபி எக்ஸ்ட்ரா ஒரு சில பேர் ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? நீங்க கேட்கலாம், சார் இப்போ நான் வந்து ரிட்டன்ல கிளியர் ஆயிருந்தேன், ஒருவேளை இப்போ எனக்கு ரிட்டனே ஃபெயில்னு வந்துருவோம், திரும்ப ரிசல்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்களே ஒரு சில பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அப்படிலாம் ஆக போறதுல மேபி எக்ஸ்ட்ரா ஒரு சில பேருக்கு ரிட்டர்ன்ல ரிசல்ட்ல வந்து கிளியர் ஆகலாம், ஓகேவா? அவங்களுக்கு அப்ப பிசிக்கல் நடக்கும். மேபி எக்ஸ்ட்ரா ஒரு சில பேர் ரிட்டர்ன் கிளியர் ஆகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிசிக்கல் நடக்கும். அப்படிங்கிறப்ப பிசிக்கல் ப்ராசஸ் நடக்கும். யாரும் கிளியர் ஆகல எக்ஸ்ட்ரா அப்படின்னா பிசிக்கல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், இப்போ வந்து ரிசல்ட் கிளியர்லாம் பண்ணிட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க 2023 எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட வலி மனநலம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசம். பேசினா அதை சரி பண்ணவே முடியாது, ஓகேவா? ஏன்னா இப்ப வரப்போற எக்ஸாமுக்கு இதனால ஒரு சில பாதிப்பு ஏற்படுமோ நீங்க ஃபீல் பண்ணீங்க பாத்தீங்களா? அந்த 2023 ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்றப்ப இது பெரிய ஃபீலிங்கே கிடையாது. ஏன்னா ரிட்டன் கிளியர் பண்ணி பிசிக்கல் அட்டன் பண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க. 2023 மே ஐ திங்க் 5ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2023 மே 5 நோட்டிபிகேஷன், 2023 ஆகஸ்ட் 26 எக்ஸாம் எழுதுனாங்க, ஓகே? ஸோ கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்டரலி 2 வருஷம் ஆகும் போகுது, ஓகேவா? ஏப்ரல்ல இருக்கும், மே வந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன் வந்து 2 வருஷம். ஸோ எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணதுல பல பேர்
வாழ்க்கையை பணைய வச்சு நிறைய ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. நிறைய ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணவங்களா இருக்காங்க தெரியுமா? அந்த 130 போட்டு கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு இன்னும் போஸ்டிங் போக முடியாம, ட்ரைனிங் போக முடியாம உட்காந்துருக்காங்க. ஓகே, சோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், 2 வருஷம் போயிருச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்ப ரொம்ப அப்படியே ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் நேர்லயே நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன், அதனால சொல்றேன். அவங்களுக்கும் தான் அந்த வீடியோ. ஸோ அதனால இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சு வெயிட் பண்ணுங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் அதை விட கொடுமையானது. ஓகேவா? ஏன்னா எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங்க்கு போகாம இருந்தோம் அப்படின்னா வீட்டுல கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா திரும்ப ரிசல்ட் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிட்டாங்க. கோர்ட்லயே இந்த ஜட்ஜுகளே ரிசல்ட் கொடுக்க போறாங்க. கோர்ட் தான் ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ்ஆர்பி பண்ணது எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இதை நான் சொல்லிட்டேன். இப்போ 2025 எஸ்ஐ நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸாம் டேட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி இன்னும் சொல்லல, நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேவா? சரி, எல்லாருமே சொல்றது ஒரு சில பேர் ஜூலை 1 சொல்றாங்க. நம்மளுமே கூட ஜூலை லாஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொன்னோம். ஒரு சில பேர் ஆகஸ்ட் 1 சொல்றாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் அலிகேஷன் ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபபிளா ஜூலை லாஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். இது இந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு சைடு. இப்ப என்னன்னா, எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லல. ஓகே, இப்ப இந்த ரீரிசல்ட் வர்றதுனால எக்ஸாம் தள்ளி போகுமானா தள்ளி போயிட்டு போகுது. இப்ப என்ன ஆக போகுது? அதனால இதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு நம்பிக்கை தன்மையே போயிடுச்சு புலம்பிட்டு இருக்குது வேஸ்ட். நான் என்ன சொல்றேன், 2023 ஸ்டூடெண்டோட பிரச்சனை எங்க அம்மா இது ஒரு விஷயமே இல்லை. நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். டைம் அதிகமா கிடைச்சா டைம் கிடைச்சா கம்மியா கிடைச்சா சரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு வேலை இப்போ நம்ம ஏப்ரல் மாசம் இருக்கும், ஒரு ஜூன் வாக்குல ஜூன் ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா? ஜூன் வாக்குல ஜூலைல தான் எக்ஸாம்னு சொல்லிடுறாங்க. சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, ஜூன் வாக்குல ஜூலைல எக்ஸாம்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்மளால ஒரு மாசத்துல படிச்சிட முடியுமா? கஷ்டம். சரி, ஒரு ஜூன்ல ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல தான் எக்ஸாம்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஓகே, அங்கிருந்தே ஒரு 2-3 மாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஜூலை எண்ட்ல எக்ஸாம் வர்ற மாதிரியே நீங்க படிங்க. ஜூலை எண்ட்ல எக்ஸாம் வந்தாலும் ஓகே, இல்ல ஆகஸ்ட்ல வந்தாலும் ஓகே, இல்ல செப்டம்பர்ல வந்தாலும் ஓகே. நம்ம சேவி சோன் நின்றுக்கணும். முதல்ல எக்ஸாம் எப்ப வச்சாலும் எழுத நான் ரெடியா இருப்பேங்கிற அளவுக்கு படிச்சிருங்க. அதனால மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ள வராது எக்ஸாம். ஜூலைக்குள்ள எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. மினிமம் ஜூலை, மேபி இந்த ரீரிசல்ட்னால தள்ளி போச்சுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி ஆகும். அப்ப நீங்க ஜூலைக்குள்ள முடிக்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்லோ பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்ளையே பண்ண வேணாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆனா உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன தெரியுமா தோணும் நமக்கு, எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கே இந்த பிரச்சனை. நம்ம இன்னும் எக்ஸாம் எழுதி 2025 2023 எழுதினவங்களுக்கே இப்போ வரைக்கும் போஸ்டிங் போடல. நமக்கெல்லாம் எப்போ போஸ்டிங் போடுவாங்க? இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது நான் கண்ணில் பாக்குறதுனால சொல்றேன். ஓகேவா? அதனால புரியுது எனக்கு. பட் ஓகே, படிங்க, பாத்துக்கலாம். சரிங்களா? வேற என்ன பண்ண முடியும்? இப்ப டிஎன்எஸ்ஆர்பி ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டு போட்டு பண்றோன்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இது எல்லாருக்குமே நீதி நியாயம் கிடைச்சாகணும். அப்படிங்கிறப்ப இங்க ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு டேட் வந்து தள்ளி தான் போகும் கன்ஃபார்மா, இல்ல ஜூன் ஜூலைலே வந்துடும் அப்படின்ற எந்த இதுவும் வச்சுக்காம ஜூலைக்குள்ள சிலபஸ் முடிக்க பாருங்க. எக்ஸாம் எப்போ வச்சாலும் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் கரெக்டா இருக்கும். ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கனால எக்ஸாம் தள்ளி போகும்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். சரிங்களா? சோ நீங்க படிக்க போற சிலபஸ், நீங்க எழுத போற எக்ஸாம், அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஜூலைக்குள்ள சிலபஸ் முடியுங்க. ஜூலைக்குள்ள சிலபஸ் முடியுங்கன்னா ஜூலை வரைக்கும் படிச்சிருக்கோம். ஜூனுக்குள்ள சிலபஸ் முடிச்சாலும் ஒரு மாசம் ரிவிஷன் பண்ண முடியும். ஓகே, நான் மார்ச் எண்ட்லயே ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்தேன், ப்ராப்பரான ஸ்டடி பிளான், 3 மாசம் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ கூட யூடியூப்ல தான் இருக்கு, போய் பாருங்க. நான் அதுல கிளியராவே சொல்லியிருந்தேன் எதாவது எப்பப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணாதீங்க. 2023 எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாவம் என்னைய கேட்டா. ஓகேவா? ஸோ அதனால பார்த்துக்கலாம். எக்ஸாம் இப்படி ஆகுது. ஆக்சுவலா அவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபுல்லா முடிச்சு விட்றே நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதையும் பாதியோட விட்டு நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து எக்ஸாமும் இப்போ எப்போ வரும் தெரியாம அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பத்திலே இருக்காங்க. டிஎன்எஸ்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் கண்டு படிச்சோ தெரியல. ஏன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி பீக்ல இருந்தது, இஷ்யூ பீக்ல உண்மை 2022. ஏன்னா 2022 எழுதின குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், எதுக்குமே 2022 ரிசல்ட் வரல. குரூப் 2 பிலிம்ஸுக்கு தான் 2022 ரிசல்ட் வந்துச்சு. அதுவும் ஒரு
3 மாசம் ரிசல்ட் கொடுப்போம்னு சொல்லி 5-6 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. ஓகே, அது ஒரு சைடுனா குரூப் 4 2022 எழுதிய எக்ஸாமுக்கு 2023 தான் ரிசல்ட்டே வந்துச்சு. ஓகே, சோ அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி தான் 2022ல ஒரு மாதிரி இஷ்யூல பீக்ல இருந்தது. டிஎன்யூஎஸ்ஆர்பி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க 2022லலாம். ஏன்னா நீங்க 2022 டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2022ல எஸ்ஐ எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டாங்க, 2022ல பிசி எக்ஸாம் வச்சு ரெண்டா போஸ்டிங் போட்டாங்க. திடீர்னு 2023 அங்க எஸ்ஐபிசி, 2022ல இருந்து 23 வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி கோல்டன் பீரியட். அப்படியே நீங்க 2022-23 டிஎன்பிஎஸ்சி பக்கம் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒஸ்டா போயிட்டு இருந்தது. 2023ல டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் நடக்கல. 2024ல இருந்து இப்ப என்ன மாதிரி இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. இப்ப 2024ல இருந்து ஏன்னா குரூப் 2A அந்த மெயின்ஸை வந்து அப்ஜெக்டிவ் தான் கொண்டு வந்தாங்க கரெக்டா. ஏன்னா 2A வந்து டிஸ்கிரிப்டிவ் வேணான்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த ஒரு லாஸ்ட் 1 இயர்ல இருந்து ஒரு மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல இப்ப டிஎன்எஸ்ஆர்பி என்னாச்சுன்னு தெரியல, இதனால பாதிக்கப்படுறது ஓவராலி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா, அந்த டைம்ல டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, இந்த டைம்ல டிஎன்எஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவு விஷயம் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு எக்ஸாம் சிலபஸ் படிங்க. பட் அதை பண்றது கஷ்டம், கஷ்டப்பட்டு பண்ணுங்க, பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் எக்ஸாம் கொஞ்ச நாள் வந்தோன்னு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நான் திரும்ப சொல்றேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸாம் டக்குன்னு வச்சிருவாங்க. அப்ப ஆதரி போய் படிச்சிருக்க முடியாது நம்மளால. அதனால அதாவது உங்களோட மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து தெளிவா தெரியும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்ட்டு. ஆனா நீங்க உங்களோட மனசை வந்து அமைதிப்படுத்துங்க, உங்க மனசை ஏமாத்துங்க. என்னன்னா இப்ப டிஎன்எஸ்ஆர்பி ஒரு பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்குல்ல, அது இல்லைன்னு உங்க மனசை நம்ப வைங்க. அதை இல்லைன்னு நம்ப வச்சு நீங்க மட்டும் படிச்சுட்டே இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஜூலைல தான் எக்ஸாம் வர போதுன்ற மாதிரியே பண்ணி ஆனா சிலபஸை முடிக்கணும். எக்ஸாம் எப்போ வச்சாலும் நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, அதனால அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க, பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். ஸோ சேம் டைம் வந்துட்டு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து ஃபீஸ் டீடைல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7 9 9 9 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.